நம்ம வீடுகளில் துணியை காய போடும்போது இந்த துணி காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளிப் ஒன்று வாங்கி மேலே மாட்டுவோம். இப்போ இதே கிளிப்பை நாம் எப்படி வீட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உடஞ்ச பிவிசி பைப் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சின்ன துண்டுகளாக இருக்கக்கூடிய பிவிசி பைப் இருந்தால் எடுத்துவோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம். இதுலேருந்து நமக்கு தேவையான அந்த பிவிசி பைப்பை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரே ஒரு பிவிசி பைப்பை மட்டும் எடுத்து இதுலேருந்து எப்படி துணி காய போடுற கிளிப் செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுள்ள பிவிசி பைப். இந்த 1 இன்ச் அளவு பிவிசி பைப்பில் கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டின இதே 1 இன்ச் அளவில் இன்னொரு 1 இன்ச் அளவுக்கு பிவிசி பைப்பை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெட்டப்பட்ட இந்த 2 துண்டு பைப்பில் ஏதாச்சும் ஒரு துண்டு பைப்பை எடுத்தவங்க அதை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி குறுக்க ஒரு கோடு போடணும். இதில் ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்பை ஃபஸ்ட்டு அசையாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் இருக்கிற பென்சிலை இதை ஒட்டி இந்த மாதிரி வச்சுட்டு பென்சிலை மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா போதும் சூப்பரான கோடு விழுந்துடும். அடுத்ததான் இந்த மாதிரி ஹேக்ஸா பிளேடை வச்சு மார்க் பண்ணப்பட்ட இந்த பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணிடுங்க. அடுத்ததாக கட் பண்ணப்பட்ட இந்த பைப்பை தனியாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இன்னொரு பைப்பை எடுத்து அதே மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வெட்டப்பட்ட இந்த பகுதிக்கு நேர் எதிர இன்னொரு கோடு போட்டுவாங்க. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி கோடு போட்டு வச்சுருக்க இந்த பகுதியில் இந்த மாதிரி லைட்டர் எடுத்து ஹீட் பண்ணி இந்த 2 பகுதியும் தரையில் முட்டி இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வளைச்சிருங்க. இப்போ அடுத்ததான் இதே பொசிஷனில் பிவிசி பைப் இருக்க மாதிரி கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா இதே பொசிஷனில் அந்த பைப் சூப்பராக செட் ஆயிரும். இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு வளைச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணது மாதிரியே இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி வச்சிருக்க இந்த பைப்பை எடுத்துவோங்க. அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி வளைச்சு வச்சிருக்க இந்த பகுதியை எடுத்துட்டு நம்ம கையில் இருக்கிற இந்த பைப்பில் வெட்டுப்பட்ட இந்த பகுதிக்கு பக்கத்தில் இந்த பொசிஷனில் வச்சு ஏதாச்சும் ஒரு பசையை வச்சு ஒட்டிடுங்க. அதாவது இந்த பொசிஷனில் வச்சு ஏதாச்சும் ஒரு பசையை வச்சு ஒட்டிடுங்க. அடுத்தது நம்ம வளைச்சி வச்சிருக்கிற இன்னொரு பகுதியை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒட்டியிருக்கிற இந்த பகுதிக்கு எதிர்புறமாக வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை நாம செக் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பயன்படாத பிவிசி பைப்புகளை கொண்டு இந்த மாதிரி பயனுள்ள பொருளாக எப்படி மாற்றணும்னு சொல்லி. அதனால் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பயன்படாத பழைய பிவிசி பைப்புகளை இந்த மாதிரி பயனுள்ள கிளிப்பாக மாற்றி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.